ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் 8ல் பீட்ஸ் வச்சு எப்படி ஷேப்ஸ் போடுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போது டைலரிங் த்ரெட்டும் பீட்ஸ் நீடலும் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி ஷேப்ஸ் போடுறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரெட்டு இந்த மாதிரி குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இழுத்த உடனே கட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்டிப் பண்ணி இழுத்ததுக்கப்புறம் தான் கட் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் மேலே போட்டிருக்கேன் இந்த 3 பிராண்டில் தான் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே ஷேப்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸை கரெக்டாக போடுறதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டு பழகுறோம். எப்போவுமே பாட்டம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஷார்ப் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பீட்ஸை இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் பீட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். எப்போவுமே சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஒரு பீட் இல்லைன்னா 2 பீட் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. முக்கியமாக ஷேப்ஸ் போடும்போது நீங்கள் ஒரு பீடு இல்லைன்னா 2 பீட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஷேப்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் 3 பீட் 4 பீட்லாம் போட்டிங்கன்னா ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கரெக்டான ஷேப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஷார்ப் எட்ஜ் தான். எட்ஜஸ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டாலே அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போது லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்க பீட் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்தாச்சு. இப்போது அந்த பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடுக்கு கீழ்ப்பகுதியில் கரெக்டாக அந்த த்ரெட்டை கொண்டு வந்து நீடில் விட்டு கீழே இருந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கரெக்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த ஷேப் அப்படியே கிடச்சிரும். நம்ம என்ன ட்ராயிங் பண்ணமோ அதோட வெளிப்பாடை நம்ம பார்க்கலாம், கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. இப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். நீங்கள் பக்கத்துலேயே எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சுகர் பீட் வச்சு ரவுண்ட் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் பேக்கில் ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலுமே பீட்ஸ் வந்து 1 2ன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய பீட்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி ஷேப்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதே அந்த மிஸ்டேக் பண்ணுறதால தான். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸ்பீட் வரலையே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக பண்ணாலும் நம்ம வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியாது. நம்ம பொறுமையாக பண்ணால் தான் நம்ம என்ன நினச்சோமோ அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். நம்ம என்ன நினச்சி ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வரோமோ அந்த டிசைனோட வெளிப்பாடு அப்படியே கொண்டு வரணும்னா நம்மளுக்கு வந்து பொறுமை கண்டிப்பாக அவசியம். நீங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டில் கிளாத் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி த்ரெட்டு கரெக்டாக எடுத்துருக்கோமா, நீடில் கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த எந்த ப்ராப்ளம் கட் ஆகிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருந்தாலே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து பீடை எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
பாருங்கள் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் எப்படி கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம இழுத்து விட்டால் கூட நம்மளுக்கு பீட்ஸ் வெளியே வராது. ஏன்னா நம்ம 1 2 ஸ்டிச் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 எட்ஜஸ் இருக்குது. எட்ஜஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் மிடில்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எட்ஜஸ் எப்போவுமே கரெக்டாக வரணும். நம்ம இப்போ பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எட்ஜ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம லாஸ்ட் பீட் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷேப் வந்து இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த லாஸ்ட் பீட் பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துக்கலாம். செயின் எடுத்தாச்சு. இப்போது அந்த பீடு இருக்கு இல்லையா, லாஸ்ட் பீடு, அதுக்கு கீழே அந்த செயினை கொண்டு வந்து நம்ம இன்னொரு செயின் எடுத்துக்கலாம். நீடில் கீழே விட்டுட்டு நம்ம செயின் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் பீட் ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த எட்ஜ் கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் வரும்போது நீங்கள் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான எட்ஜஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த எட்ஜ் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் லாஸ்ட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் பீடு கீழே அந்த செயினை கொண்டு வந்து நம்ம இன்னொரு செயின் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பீட் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட்டு 2 எட்ஜும் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் பீட் பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அந்த பீடு கீழே கொண்டு வந்து மறுபடியும் செயின் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதான் ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் ஷேப் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போது இந்த பாக்ஸ் ஷேப்பையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பாக்ஸ் ஷேப்பும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது மேங்கோ ஷேப்பு. இது 2 விதமாக போடுவாங்க. இந்த மேங்கோ ஷேப் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டின்னு எண்ணாட் போடுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நம்மளுக்கு ஷேப் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து இது எட்ஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்போ அதை மேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே இந்த மாதிரி குட்டி கர்வ் வர இடத்துலலாம் நீங்கள் சிங்கிள் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டபுள் பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கர்வ் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் பீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக தெரியும்.
இந்த மாதிரி மேங்கோ ஷேப்ஸை நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி தெரியும். மோஸ்ட் ஆஃப் சில்க் சாரீஸில் இந்த மேங்கோ டிசைன் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஷேப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு பீடு 2 பீடுன்னு யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு ஷேப்ஸ் எவ்வளோ கரெக்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்ஸ் போடுறதுக்கு பீட்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பேக்கெட்டாக வாங்குறதால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஈவன் பீட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்தால் போதுன்னு யூஸ் பண்ணுவேன். இப்போது கரெக்டாக ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். அங்கே குட்டியாக எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான மேங்கோ ஷேப் கிடச்சிருக்கு. நாம் செகண்டாக இருக்க இந்த மேங்கோ ஷேப் போகலாம். இதுக்கு நம்ம பாட்டம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே என்ன வரைகிறோமோ அதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நம்ம வரைகிறதுல மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா நம்மளோட அவுட்புட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வரைகிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் என்ன வரையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கரெக்டாக வரைஞ்சிருங்க. நம்ம இந்த மேங்கோ ஷேப்போட ஷார்ப் எட்ஜுக்கு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் பீட் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பீடு கீழே அந்த த்ரெட்டை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு குட்டி செயின் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த ஷேப் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். நீங்கள் எப்போவுமே ஷார்ப் ஏஜ் கிட்டலாம் சிங்கிள் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஷேப்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரி கற்றுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.